ஓகே. ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 8 பேட்டர்ன்ஸ். ஸோ நாம மார்க்கெட்ல அதாவது 3 விதமான மார்க்கெட் பார்த்திருக்கோம் இல்லையா? ஒண்ணு அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் 3 மார்க்கெட்லயும் எந்த அளவுல வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வேலை செய்யுது அப்படின்றத நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அண்ட் அதோட என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது நமக்கு 4 விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்றதுக்கு. ஸோ அதுல மொத விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அப் ட்ரெண்டுக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னத்துக்கு பார்க்க போறோம்னா, அப் ட்ரெண்ட்ல எப்படி ட்ரேட் எடுக்கிறது, அப் ட்ரெண்ட்ல என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயம். ஸோ நம்ம அப் ட்ரெண்ட் ஓகே நம்ம அதை இது பண்ணிப்போம். ஸோ அப் ட்ரெண்ட்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறப்போ நாம 4 விதமான விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது 4 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐடென்டிஃபை த புல்லிஷ் ட்ரெண்ட். இப்போ நம்ம அப் ட்ரெண்ட்ல தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். அப் ட்ரெண்ட்ல மட்டும் வேலை செய்யக்கூடிய பேட்டர்ன்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த புல்லிஷ் ட்ரெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் என்ன அப்படின்றது, அதாவது புல்லிஷ் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகுதா அப்படின்றத நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம் ட்ரோ த எஸ்என்ஆர். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து எஸ்என்ஆரை நம்ம வரைஞ்சுக்கணும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மூணாவது விஷயம் நான் சொல்ற பேட்டர்ன்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ண பழகணும். மேட்ச் த புல்லிஷ் பேட்டர்ன். நாலாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரேட் ஒன்லி பை ஆப்ஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் சொல்ல போற 4 பேட்டர்ன்ஸ் எப்படி வேலை செய்யும், அப் ட்ரெண்ட்ல மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த புல்லிஷ் ட்ரெண்ட், அப் ட்ரெண்டை நீங்க என்ன பண்ணணும் கவனிச்சுக்கணும். ஓகே. ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரோ த எஸ்என்ஆர் லைன்ஸ். எஸ்என்ஆர் லைன்ஸ் மீன்ஸ் ரெண்டு பக்கமும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இப்படி வரைஞ்சுக்கணும். இப்போ அப் ட்ரெண்ட் போகுதுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை வரைஞ்சுக்கணும். இப்போ ஐடென்டிஃபை த புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ நமக்கு டவுன் டைரக்ஷன் வருது. இப்போ டவுன்ல வந்து ஒரு ட்ரெண்ட் வருது. இப்போ டவுன் ட்ரெண்ட் வருது. இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருந்து என்ன நடக்குது, அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மாறுது. ஸோ அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மாறுறப்போ என்ன நடக்கும், இங்க இருந்து பிரேக் அவுட் நடக்கும். ஓகே. ஸோ இங்க இருந்து பிரேக் அவுட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கும். இப்படி வரப்போ என்ன நடக்கும், இப்போ ஒரு புது ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ நமக்கு என்ன நடக்கும், அப் ட்ரெண்டை நம்ம கவனிச்சுக்கணும். ஓகே. இப்படி அப் ட்ரெண்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ எப்போ எப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு வருது, எது அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப் ட்ரெண்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப் டைரக்ஷன்ல ஒரே ஒரு டைரக்ஷன்ல போற மாதிரி இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து புல்லிஷ் ட்ரெண்டான்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ரெண்டாவது என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கட்டும் சப்போர்ட் அண்ட் மேல ரெசிஸ்டன்ட் கீழே சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் லைன் வரைவோம். ஸோ ரெண்டாவது ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்ல போற 4 பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை என்ன பண்ணுவீங்க, அப் ட்ரெண்ட்ல யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் என்னென்னன்றதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பை ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இப்போ நான் சொல்ற இந்த 4 ரூல்ஸே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஐடென்டிஃபை த புல்லிஷ் ட்ரெண்ட், ட்ரோ த எஸ்என்ஆர் லைன் அண்ட் மெஷ் த புல்லிஷ் பேட்டர்ன் அண்ட் ட்ரேட் ஒன்லி பை ஆப்ஷன். இதே மாதிரி தான் நமக்கு வரும். இதுக்கு டவுன் ட்ரெண்டுக்கும் இதே மாதிரி தான் வரும். ஸோ அதுல என்ன எப்படி வரும், டவுன் ட்ரெண்டுக்கு என்ன மாதிரி வரும்னு நான் சொல்றேன். அப் ட்ரெண்ட் பார்த்துட்டோம். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு என்ன மாதிரி வரும், என்ன மாதிரியான ரூல்ஸ் வரும்னு பார்த்துக்கிறேன், சொல்றேன். டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்டுக்கும் அதே மாதிரியான ரூல்ஸ் தான். என்னது, ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த bearish trend. அடுத்தது draw the SNR lines.
ஸோ அதுக்கப்புறமா மேட்ச் த bearish patterns. அதுக்கப்புறம் trade only sell option. ஓகே, ஸோ இனிமேல் தான் நம்ம பேட்டர்ன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்த எழுதி வச்சுக்கிறேன்னு எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, நான் இதை ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நோட் பண்ணி வச்சிடறேன். இந்த இடத்துல வந்து வரையணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப் ட்ரெண்டுக்கு பார்க்க போகிறோம். ஸோ அப் ட்ரெண்ட்ல என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் நமக்கு வருது அப்படின்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து, ஓகே, ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து அடுத்து ரெண்டு பியரிஷ் கேண்டில், சின்னதாக வரலாம் கேண்டில், பெருசாக வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியான ஃபார்மேட்ல தான் வந்திருக்கணும் அப்படின்ற எந்த விஷயமே இல்லை. ஒரு புல்லிஷ் கேண்டில் நீங்க பாக்குறீங்க, அதுக்கப்புறமா ரெண்டு பியரிஷ் கேண்டில் மார்க்கெட்ல வருது. அப்படியே வந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, கால் ஆப்ஷன் போயிருவீங்க. கால் ஆப்ஷன் போயிருவீங்க, இந்த இடத்துல இருந்து கால் ஆப்ஷன் போயிருவீங்க. ஓகே, ஸோ கால் ஆப்ஷன், இந்த இடத்துல இருந்து கால் ஆப்ஷன். ஓகே, இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, பை போயிருவீங்க. எப்படி ஒரு இப்போ அப் ட்ரெண்ட் பாக்குறீங்க, ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ இது ஒரு அப் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கேண்டில்ஸ் வந்திருக்கு. அப்படியான கேண்டில்ஸ்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரெண்டு பியரிஷ் கேண்டில் வந்தா நீங்க அடுத்து வந்து ஹையர் ஆப்ஷன் போயிருவீங்க. இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல அப்டர் இந்த பேட்டர்ன்ஸ் வேலை செய்யாது. ஸோ அதனால சைட்வேஸ் மார்க்கெட்ல இதை எப்பயுமே ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் 4 பேட்டர்ன்ஸையும் இந்த பக்கம் வரைஞ்சிடுறேன். ஸோ ட்ரா பண்ணி 8 பேட்டர்ன்ஸையும் வரைஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த பேட்டர்னை வச்சு நம்ம எப்படி ஈஸியா வந்து ட்ரா பண்ணலாம், எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சொல்லி காட்டுறேன். ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரெண்டு பியரிஷ் கேண்டில் அடுத்தடுத்து வந்திருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்து ஹையர் ஆப்ஷன் போகும். ஸோ இதுல சொல்ற பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வின்னிங் ரேஷியோ வரும் அப்படின்னா 80 to 85% மார்க்கெட்ல இது வந்து வின்னிங் ரேஷியோ வரும். ஓகேவா, ஸோ இந்த அளவு தான் வரும் இது. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டாவது பேட்டர்ன் நம்ம பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ரெண்டு பியரிஷ் வந்தா அடுத்து மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில், அப் ட்ரெண்ட் பை ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அடுத்தது ரெண்டாவது பேட்டர்ன். ரெண்டாவது பேட்டர்ன்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து, ஓகே, ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து, ரெட் கலர் கேண்டில் வந்து அதுக்கப்புறமா ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு ரெட் கலர் கேண்டில் அடுத்து வந்திருந்தா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பை ஆப்ஷன் போயிடலாம். இது ரெண்டாவது பேட்டர்ன். ஸோ மூணாவது பேட்டர்ன் என்ன அப்படின்றத சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூணாவது பேட்டர்ன் ரெண்டு பையர்ஸ் அடுத்தடுத்து வந்து, ஓகே, ரெண்டு பையர்ஸ் அடுத்தடுத்து வந்திருந்து அதுக்கப்புறமா ஒரு செல்லர்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்தவா ஒரு செல்லர்ஸ் வந்திருக்காங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்க பை ஆப்ஷன் போகலாம் அப் ட்ரெண்ட்ல. ஓகே, பை ஆப்ஷன். ஸோ கேண்டில்ஸ் இதே மாதிரி வரணுமா அப்படின்ற அவசியம் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு ஒரு கேண்டிலுக்கு அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நாலாவது பேட்டர்ன் முடிய. ஸோ நாலாவது பேட்டர்ன், ஸோ நாலாவது பேட்டர்ன் ஒரு சிம்பிளா இருக்கும் நான் சொல்றது. ஸோ மூணு புல்லிஷ் கேண்டில் அடுத்தடுத்து வந்திருந்து, ஓகே, மூணு புல்லிஷ் கேண்டில் அடுத்தடுத்து வந்திருந்து, ஒன்று ரெண்டு மூணு கேண்டில் வந்துருது. அதுக்கப்புறமா ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துருச்சுன்னா அப் ட்ரெண்ட்ல, ஓகே, அப் ட்ரெண்ட்ல அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ஹையர் ஆப்ஷன் போயிடலாம். ஓகே, ஸோ சிம்பிளான விஷயம், நல்லா முடிஞ்சா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இது வந்து அப் ட்ரெண்ட்ல பார்த்துரும்.
இப்போ டவுன் ட்ரெண்ட்ல என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் ட்ரெண்ட்ல இப்போ அப் ட்ரெண்ட் ஒரு மார்க்கெட்டை நம்ம செலக்ட் பண்ணி அந்த மார்க்கெட்ல வந்து உண்மையாக நான் சொல்லி கொடுத்துருக்கு இப்போ நான் சொல்ற பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுதா அப்படின்றத நம்ம ஒருக்கா செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இப்போ நமக்கு நல்ல அப் ட்ரெண்ட் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80% இதுல வந்து ஒர்க் பண்ணும் மார்க்கெட்ல. ஸோ நாம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து எஸ்என்ஆர் ட்ரா பண்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து இது அப் ட்ரெண்ட்னு ஐடென்டிஃபை பண்றோம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பக்கமும் என்ன பண்றோம், ஜஸ்ட் ஒரு எஸ்என்ஆரை வரைஞ்சிக்கிறோம் இப்படி. ஓகே, ஒரு எஸ்என்ஆரை வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இப்போ நான் சொல்லி கொடுத்த பேட்டர்ன்ஸை வந்து என்ன பண்ணும், ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் பை ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ நான் என்ன மாதிரி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து ரெண்டு செல்லர்ஸ் வந்து ரெண்டு ரெட் கலர் கேண்டில் வந்திருந்தா அந்த இடத்துல அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பை ஆப்ஷன் போடலாம். ஸோ இது எத்தனை சதவீதம் வேலை செய்யும், 70 to 80% வேலை செய்யும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஒரு கிரீன் கலர் வந்து ரெண்டு, ஓகே, இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் வந்து ரெண்டு ரெட் கலர், இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் வந்து ரெண்டு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா பை ஆப்ஷன் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பை ஆப்ஷன் வரல. ஓகே, நம்ம இந்த இடத்துல ஒரு ஓடிஎம் போட்டுப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வரல. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேட்டர்ன் பார்த்தோம், கிரீன் ரெட் கிரீன் ரெட் அப்படி வந்தா அடுத்து அதாவது ரெட் கலர் பியரிஷ் கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் வந்து மறுபடியும் ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருந்தா நம்ம அடுத்து வந்து புல்லிஷ் கேண்டில் போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த இடத்து பாருங்க, பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு, புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு, எகைன் பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு. அடுத்து நம்ம கால் ஆப்ஷன் போயிருப்போம், ஐடிஎம் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஐடிஎம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு, ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டு புல்லிஷ் கேண்டில் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருந்தா, அதாவது ரெண்டு புல்லிஷ் கேண்டில் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் லைக் இப்படி. ஓகே, அடுத்து ரெண்டு புல்லிஷ் கேண்டில் வந்து அதுக்கப்புறமா ஒரு புல்லிஷ் பியரிஷ் கேண்டில் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து கால் ஆப்ஷன் போயிடலாம் அடுத்த பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ரெண்டு கேண்டில் அடுத்தடுத்து ரெண்டு கேண்டில் வந்திருக்கும். ஓகே, அடுத்தடுத்து ரெண்டு கேண்டில் இந்த இடத்துல எடுத்துப்போம். ஸோ ரெண்டு புல்லிஷ் கேண்டில் அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் கால் ஆப்ஷன் போயிருப்போம். இந்த இடத்துல ஒரு ஐடிஎமா, இந்த இடத்துல ஒரு ஐடிஎம், இங்கே கால் கொடுத்துருப்போம். அதே மாதிரி அடுத்து ரெண்டு புல்லிஷ் கேண்டில் அடுத்தடுத்து இருக்க ஒரு பியரிஷ் கேண்டில் கால் ஆப்ஷன், ரெண்டு புல்லிஷ் கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டில் அடுத்து கால் ஆப்ஷன், ரெண்டு பியரிஷ் கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் அடுத்து கால் ஆப்ஷன். அதுக்கப்புறம் என்னது, ரெண்டு பையர்ஸ் ஒரு பியரிஷ் கேண்டில். ஸோ இந்த இடத்துல வந்து ஏடிஎம் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல நம்ம பண்ண மாட்டோம், இந்த இடத்துல பண்ண மாட்டோம். ஓகே, ஓகே, அடுத்ததா மூணு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பேட்டர்ன் சொல்லி கொடுத்தேன், என்னது, மூணு கேண்டில், அது மூணு புல்லிஷ் கேண்டில் வந்து அதுக்கப்புறமா ஒரு பியரிஷ் கேண்டில் வந்திருந்தா நெக்ஸ்ட் வந்து கால் ஆப்ஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் அது வந்திருக்கான்னு. ஸோ மூணு கேண்டில்ஸ் இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு, அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் கேண்டில் கால் ஆப்ஷன். ஸோ அடுத்த ஐடிஎம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஒன்று ரெண்டு மூணு, இன்னைக்கு வந்து பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு, இன்னொரு ஐடிஎம். அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு. ஸோ இந்த இடத்துல வந்து என்னது ஏடிஎம் ஆயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ நாலு பேட்டர்னையும் அப் ட்ரெண்ட்ல வச்சு நம்ம ட்ரேட் பண்றப்போ மொத்தமா எத்தனை ட்ரேட் எடுத்திருப்போம், எத்தனை சான்சஸ் வந்திருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. ஸோ மொத்தமா நம்ம எத்தனை ட்ரேட் எடுத்திருப்போம், 8 ட்ரேட்ஸ். இந்த பேட்டர்ன்ஸை மட்டும் வச்சு நம்ம 8 ட்ரேட்ஸ் பண்ணியிருப்போம். எத்தனை ட்ரேட் லாஸ் பண்ணியிருப்போம், ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணியிருப்போம். ஸோ 7 ட்ரேட் வின் பண்ணியிருக்கோம். ஸோ 7 ட்ரேட். வெறும் இந்த 4 பேட்டர்ன்ஸை மட்டும் வச்சு நம்ம ஒரு 8 ட்ரேட் எடுக்கிறோம்னா ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி 15-20 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5-6 மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 10 ட்ரேட் உங்களால சரியா எடுக்க முடியும் அப்படின்றத நான் சொல்றேன், இந்த புல்லிஷ் பேட்டர்ன் வச்சு மட்டும் வச்சு. ஸோ இப்போ
புல்லிஷ் பேட்டர்ன் பார்த்துட்டோம். இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க ட்ரா பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பேரிஷ் பேட்டர்ன் பார்க்க போறோம். இந்த சைட்ல பேரிஷ் பேட்டர்ன். இப்போ நம்ம பேரிஷ் பேட்டர்ன் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? டவுன் ட்ரெண்டை அவதானிக்கணும். இப்போ டவுன் ட்ரெண்ட் போதா அப்படின்றத பார்க்கணும். டவுன் ட்ரெண்ட் எப்படி பார்ப்பீங்க? ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்டை ட்ரா பண்ணுவீங்க எப்படி? ட்ரெண்ட் லைன்லயோ ட்ரெண்ட் லைனை போட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சி டவுன் ட்ரெண்டை கண்டுபிடிப்பீங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் பியரிஷ் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். அதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்கிற பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்ளை பண்ணீங்கன்னா போதும். இப்போ நம்ம பேட்டர்ன்ஸை ட்ரா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். ஓகே, ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து சேம் அதே மாதிரி தான். ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு புல்லிஷ் கேண்டில் வந்துருந்துச்சுன்னா, டவுன் ட்ரெண்ட்ல ரெண்டு புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சுன்னா நீங்க டைரக்டா லோயர் ஆப்ஷன் போயிடலாம், செல் ஆப்ஷன். ஓகே, இந்த இடத்துல. ஸோ ரெண்டாவது பேட்டர்ன். ஸோ ரெண்டாவது பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி கிரீன் கலர் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் ரெட் கலர் கேண்டில் வந்து அகெயின் கிரீன் கலர் கேண்டில் வந்துச்சுன்னா மார்க்கெட்ல நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? செல் ஆப்ஷன் போயிடலாம். இது டவுன் ட்ரெண்ட்ல மட்டும். ஓகே, செல் ஆப்ஷன் போயிடலாம். மூணாவது பேட்டர்ன் என்னது? ஸோ மூணாவது பேட்டர்ன் ரெண்டு பேரிஷ் கேண்டில் வந்து. ஓகே, ரெண்டு பேரிஷ் கேண்டில் வந்து அடுத்தடுத்து ஒரு புல்லிஷ் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து லோயர் ஆப்ஷன் போயிடுவோம். ஓகே, செல் ஆப்ஷன் போயிடுவோம் இந்த இடத்துல. ஸோ பேட்டர்ன்ஸை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாலாவது. ஸோ அதே மாதிரி கண்டினியூஸா மூணு கேண்டில்ஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு கேண்டில்ஸ் கண்டினியூஸா டவுன் ட்ரெண்ட்ல வந்து அதுக்கப்புறம் பையர்ஸ் வந்தாருன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? தாராளமா செல் ஆப்ஷன் போகலாம். ஓகே, ஸோ அந்த பேட்டர்ன்லாம் 70 to 85% மார்க்கெட்ல வேலை செய்யும். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ நம்ம இப்போ அப் ட்ரெண்ட் பார்த்தோம். இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம். ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வருது. ஓகே, இந்த இடத்துல நல்ல டவுன் ட்ரெண்ட் வருது. ஸோ இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்? எஸ்என்ஆரை வரைகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் எஸ்என்ஆரை வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்? பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துக்குள்ள பேட்டர்ன்ஸ் எந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வரைகிற பேட்டர்ன் என்னது? ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து. ஓகே, ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து அடுத்து ரெண்டு பையர்ஸ் வந்திருந்தா டவுன் ட்ரெண்ட்ல பையர்ஸ் அடுத்து வந்திருந்தா நம்ம நெக்ஸ்ட் வந்து லோயர் ஆப்ஷன் போயிடுவோம்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ரெண்டு பையர்ஸ் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து ரெண்டு பையர்ஸ் இங்க இருக்காங்க, ரெண்டு கேண்டில். ஓகே, இந்த இடத்துல ஒரு செல்லர்ஸ் வந்து ரெண்டு பையர்ஸ் வந்து அடுத்து வந்து லோயர் ஆப்ஷன் போகலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மார்ஜின் வச்சிருந்தா போயிருக்கும். இந்த இடத்துல ஓடிஎம் வச்சுப்போமே. இந்த இடத்துல ஓடிஎம். ஸோ அதே மாதிரி ரெண்டு கேண்டில், அதாவது ஒரு செல்லர்ஸ் வந்து அடுத்து ரெண்டு கேண்டில் வந்தா ஒரு செல்லர்ஸ் வந்து அடுத்து ரெண்டு கேண்டில் வந்தா அதுக்கப்புறம் லோயர் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல ஐடிஎம். ஓகே, ஸோ அடுத்த பேட்டர்ன் என்னன்னா ரெண்டு செல்லர்ஸ் அடுத்தடுத்து வந்து அதுக்கப்புறம் ஒரு பையர்ஸ் வந்திருந்தாருன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? லோயர் ஆப்ஷன் கொடுத்துருவோம். இந்த பேட்டர்ன்.
ஸோ இந்த பேட்டர்ன் எங்க இருக்கு? ரெண்டு செல்லர்ஸ், இங்க ரெண்டு செல்லர்ஸ், இங்க ஒரு செல்லர், இங்க ஒரு செல்லர், அதுக்கப்புறம் பை கேண்டில், அதுக்கப்புறம் லோயர் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஐடிஎம். ஓகே, அதுக்கப்புறமாவும் இந்த பாருங்க, இந்த இடத்துல இங்க ஒரு செல்லர், இங்க ஒரு செல்லர், அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிரீன் கேண்டில். ஸோ அடுத்து ஒரு பை ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல செல் ஆப்ஷன் இங்க. அதே மாதிரி ரெண்டு கேண்டில், ஓகே, ரெண்டு கேண்டில் இங்க வந்து இந்த இடத்துல ஒன்று ரெண்டு, ரெண்டு கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு பை கேண்டில். ஸோ அதுக்கப்புறமா செல் ஆப்ஷன் இந்த இடத்துல ஐடிஎம். ஓகே, ரெண்டு செல் கேண்டில் வந்து ஒரு பை வந்து அடுத்து வந்து செல் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஓடிஎம் வந்திருக்கும். ஸோ மார்ஜின் வச்சிருந்தா ஐடிஎம் வந்திருக்கும். ஸோ ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா ரெண்டு செல்லர் இந்த இடத்துல நான் ரெண்டு செல்லர்ஸ், ஒரு பை கேண்டில், அதுக்கப்புறம் லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஐடிஎம் வந்திருக்கும். ஓகே, ஸோ மொத்தமாக எத்தனை ட்ரேட்? 1 2 3 4 5 6 7 ட்ரேட். எனக்கு 7 ட்ரேடுக்கு 2 ட்ரேட் லாஸ். ஸோ 5 ட்ரேட் வந்து எனக்கு 5 ட்ரேட் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 5 ட்ரேட். ஸோ இந்த ரெண்டு பேட்டர்ன்ஸை மட்டும் வச்சு 5 ட்ரேட்ஸ் வின் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, இப்போ அடுத்த பேட்டர்ன்ஸை பார்ப்போம். அடுத்த பேட்டர்ன் என்னது? அடுத்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரீன் கிரீன், அதுக்கப்புறம் ரெட், அதுக்கப்புறமா ஒரு கிரீன் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து செல் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். என்ன பண்ணிருப்போம்? புட் ஆப்ஷன் கீழே போயிருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கா பேட்டர்ன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிரீன். ஸோ இந்த இடத்துல கிரீன் ரெட் கிரீன், அடுத்து ரெட், கால் புட் ஆப்ஷன் இந்த இடத்துல. அதே மாதிரி அடுத்து கிரீன் ரெட் கிரீன் ரெட், இந்த இடத்துல ஒரு ஐடிஎம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிரீன் ரெட் இந்த இடத்துல ஒரு ஐடிஎம். அதே மாதிரி கிரீன் இந்த இடத்துல இந்த பாருங்க, இங்க கிரீன் ரெட் கிரீன் ரெட் இந்த இடத்துல ஒரு ஐடிஎம். ஓகே, அதுக்கப்புறமா ரெட் கிரீன், இங்கிட்ட ரெட் வரல, ஸோ விட்டுறலாம். அதே மாதிரி ரெட் இந்த இடத்துல கிரீன் ரெட் கிரீன், அடுத்து ரெட் இந்த இடத்துல ஒரு ஐடிஎம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எங்கனைக்கு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் கிட்ட வரப்போ நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லம். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேட்டர்னை ட்ரை பண்ண வேணாம். ஓகே ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம எத்தனை ட்ரை எடுத்திருக்கோம் மொத்தமாக நம்ம பார்ப்போம். அடுத்த இதையும் வரைஞ்சிட்டு, ஸோ லாஸ்ட்டாக உள்ள பேட்டர்ன் என்னது? 3 ரெட் கலர் கேண்டில் வந்து சாரி 3 ரெட் கலர் கேண்டில் 3 ரெட் கலர் கேண்டில் வந்து ஒரு பை கேண்டில் வந்துருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட்ல, அதுக்கப்புறம் நம்ம டவுன் டைரக்ஷன்ல கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி எங்க வந்திருக்குன்னு பாருங்க. ஓகே, 3 ரெட் கலர். இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். ஓகே, அடுத்தடுத்து இந்த பாருங்க, இந்த இடத்துல 1 2 3, அதுக்கப்புறம் ஒரு பை கேண்டில், அடுத்து புட் ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஐடிஎம். ஓகே, ஸோ அதே மாதிரி 1 2 3 4, ஸோ 3 கேண்டில் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. 3 கேண்டில் 1 2 3. ஸோ அதுக்கப்புறமா ஒரு பையர்ஸ் வந்திருக்காங்க. மார்ஜினல் வச்சு ஐடிஎம் வந்திருக்கும். ஓகே, இன்னும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த இடத்துல ஓடிஎம் கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி 3 கேண்டில் இந்த இடத்துல 1 2 3, அதுக்கப்புறம் ஒரு பை கேண்டில், இந்த இடத்துல ஒரு செல் ஆப்ஷன், இங்கே ஒரு ஐடிஎம். ஓகே, ஸோ மொத்தமாக எத்தனை ஐடிஎம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 ட்ரேட்ஸ் மொத்தமாக 15 ட்ரேட் எடுத்திருக்கோம். 15 ட்ரேட்ஸ். ஸோ எவ்வளோ ஓடிஎம்னு பார்ப்போம். 1 2 3, ஓகே 3 ஓடிஎம்ஸ் இங்கே. ஓகே 1 2 3, 3 ஓடிஎம்ஸ், 12 ட்ரேட் வின்.
ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 80% மேலே தான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க எந்த லெவலில் வந்து இந்த பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படின்றத எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. ஸோ இந்த 8 பேட்டர்னுக்கும் ரொம்ப காமனான விஷயம் வந்து என்னன்னா, நீங்க வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தால் டவுன் ட்ரெண்ட்ல ட்ரேட் எடுக்கணும், அப் ட்ரெண்டாக இருந்தால் அப் ட்ரெண்ட்ல ட்ரேட் எடுக்கணும். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 4 பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. ஓகே.